டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம நீட்ல என்ன டாபிக் பார்க்குறோம் அப்படின்னா செக்ஸ் டிட்டர்மினேஷன் இன் ஹியூமன். அதாவது பிறக்கக்கூடிய குழந்தை ஆனா பெண்ணா அப்படிங்கிறத யார் டிசைட் பண்றா அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம். இங்க ஹியூமனை பொறுத்த வரைக்கும் மேல் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அவங்க கிட்ட XY குரோமோசோமும், ஃபீமேல் அப்படின்னு எடுத்துக்கிட்டா XX குரோமோசோம்ஸும் இருக்கு. டியூரிங் கேமெட்டோஜெனிசிஸ் படி அவங்களோட குரோமோசோம்ஸ் அதாவது ஹாப்ளாய்ட் கண்டிஷனா பிரிக்கப்படுது. அதாவது ஒரு ஸ்பெர்ம்ல X இல்லைனா Y அப்படின்னு பிரியும். அப்ப X குரோமோசோம்ஸ் வச்சிட்டு இருக்க ஸ்பெர்ம் 50%, Y குரோமோசோம்ஸ் வச்சிட்டு இருக்க ஸ்பெர்ம்ஸ் 50% உருவாகும். அதே போல ஃபீமேல்ல XX அப்படின்றதால உருவாகிற எல்லா எக்ஸ்லயுமே X குரோமோசோம்ஸ் தான் இருக்கும். அப்ப X குரோமோசோம்ஸோட X குரோமோசோம் வச்சிட்டு இருக்க ஸ்பெர்மோட X குரோமோசோம் வச்சிட்டு இருக்க எக் ஃபெர்டிலைசேஷன் ஆகுறப்ப நமக்கு XX சொல்லிட்டு ஒரு எம்ப்ரியோ ஃபார்ம் ஆகும். அப்ப அந்த ஃபெர்டிலைசேஷன் மூலமா உருவாகக்கூடிய குழந்தை ஒரு ஃபீமேல் பேபியாவும், அதே போல Y குரோமோசோம் இருக்க ஸ்பெர்மோட X குரோமோசோம்ஸ் இருக்கிற ஃபீமேலோட எக் ஃபெர்டிலைசேஷன் ஆகுறப்போ XY குரோமோசோம்ஸ் கொண்ட மேல் பேபி உருவாகும்.